ஏய் லூசுரா, என்னடா இது பைத்தியமா, இவ்வளவு நேரம் இது தெரியாம போயிடுச்சு ஐயா, சூப்பர், தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி, எப்பயும் போல தான் 10:45க்கு படம். 10 மணிக்கு நாங்கள் இன்னும் வீட்டில் இருக்கோம். நடந்து போய் மிஸ்டிக்கு பன்னு வேணுமா, பன்னெல்லாம் வாங்கிட்டு ட்ரெயினை பிடிச்சி பக்கத்தில் தான் போய் சேர்றதுக்குள்ளே தெரியல. எப்போயுமே ஒரு 15 மினிட்ஸ் அட்டு போடுவாங்க. ஸோ 10:45னா 11 மணிக்கு தான் படம் ஸ்டார்ட் ஆகும். போவோம். இன்னும் எந்த ரிவ்யூவும் பார்க்கல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, ஒரு சில பேர் ஆவரேஜ் அபவ் ஆவரேஜுங்கிறாங்க. ஸோ எதையுமே நம்புறதா இல்லை. போய் பார்த்துட்டு வந்து என்ன ஏது எப்படிங்கிறத சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, வாசலில் போய் நின்றுட்டாங்க. ஏன்னா இப்போ பன்னு வாங்க போகணும். சரி, அப்படி எங்கள் கூடயே வாங்க, போய் படத்தை பார்த்துட்டு வந்து எப்படி என்னங்கிறத பார்ப்போம். இது வந்து FDFS கிடையாது, நேற்று vlogல சொன்ன மாதிரி SDFS, செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. FDFS பார்க்கலன்னு வருத்தம் தான், பரவாயில்ல, வாங்க போவோம். காலங்காத்தால தானே மாலு க்ரௌடே இல்லாமல் இருக்குது. எல்லோரும் நம்மளை மாதிரி படம் பார்க்க வந்திருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு வழியாக படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து விட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வளமையாக பார்க்குற ஒரு சில ரிவ்யூவர்ஸோட ரிவ்யூ பார்த்தேன். அவங்க ஒரு விதமாக சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் ஆமாங்கிற மாதிரி இருந்தது, ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது என்னோட வியூ என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ இது வந்து விடாமுயற்சி படத்தோட மை வியூ, ரிவ்யூ கிடையாது, மை வியூ. ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் யாருக்குன்னா டைரக்டருக்கும் ஹீரோக்கும். நம்ம அஜித் சார் படம்னும் போது என்ன இல்லைன்னா அவருக்குன்னு இருக்கிற ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும். ஒரு மாசு எலிவேஷன், இப்போ இந்த ஜெயிலர் சூப்பர் ஸ்டார் மாதிரி பின்னாடி பிளாஸ்ட் அப்படியே வரும்போது அவர் ஸ்லோ மோஷனில் வர்றது, அப்படி இப்படி அவர் இப்படி வில்ல நடிக்கும் போது கையை பிடிக்கும் போது அப்படியே அவர் ஸ்லோ மோஷனில் பார்ப்பாரு. அப்போ மியூசிக் அனிருத்தோட BGM எல்லாம் பேக்ரவுண்டில் வரும். அது எதுவும் இதில் இல்லை. இதில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பெரிய ஸ்டாரு பூமர்ன்றாங்க, பைத்தியம்ங்கிறாங்க, ஒரு பக்கம் அடிக்கிறாரு. ரெஜினா கெசாண்ட்ரா இருக்காங்கல்ல, அவரோட முடிவை பிடிச்சி முடி ஆட்டுறாங்க, மூஞ்சில குத்துறாங்க, உருட்டி போட்டு அடிக்கிறாங்க, வாடா போடாங்கிறாங்க. ஸோ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த நம்ம பாபநாசம் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க, திருஷ்யமும் பார்த்துருப்பீங்க. அதில் மோகன்லால் சார், இங்கே கமல் சார்லாம் அடி வாங்குற சீன்லாம் வரும்ல, அவங்கெல்லாம் இறங்கி பண்ணினாங்கல்ல. ஸோ இப்போ ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்படி இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த வருஷம் அவர் ஒரு பெரிய ஒரு பேரியரை பிரேக் பண்ணுறாரு. அல்டிமேட் ஸ்டார் நம்ம பத்மபூஷன் அஜித் சார் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை சார், கதைக்கு தேவையா இறங்கி பண்ணிடுவோம். ஸோ அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், இதை இப்போ ஃபேன்ஸ் இப்போ எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியலை. இது என்ன சார், இது டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ஒரு படம் வருது அப்படின்னும் போது ஏதோ இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நானுமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவர் அந்த கட்டத்தில் ஹீரோயிசம் காட்டுவாருன்னு. ஆனால் அவர் நார்மல் சாதாரண மனுஷன் மாதிரி அடிபட்டு அங்கே மாற்றி இங்கே மாற்றி உருண்டு திரிஞ்சார். பாவமாக இருந்துச்சு அந்த சீன். அதுதான் சொல்ல வர்றேன். டேரக்டரும் அதுதான் சொல்லியிருக்காரு போல். அவரும் கதைக்கேற்ற மாதிரியே பண்ணுவோம், அந்த ஹீரோயிசம் எலிவேஷன் அதெல்லாம் எதுவும் வேணான்னு ஏன் அந்த கால் எடுத்தாங்கன்னு தெரியல. அது வந்து ஒரு வகையில் பார்க்க நல்லா இருக்குது. இன்னொரு வகை ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு, இன்னொரு வகையில் ஃபேன்ஸுக்கு வந்து அது
ஏத்துக்க முடியாது. டிசப்பாயின்மெண்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த ஹாலிவுட் படங்கள்ல இருக்கிற மாதிரி. அந்த ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. அது எதுல கிடைக்கும்னா லொகேஷன்ஸ்ல. லொகேஷன் எல்லாம் சூப்பர். அசர்பைஜான்ல இது வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா நீங்க இந்தியாவை தமிழ்நாடு பார்க்கவே முடியாது. ஃபுல்லா அங்கதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அசர்பைஜான்ல எடுத்திருக்காங்க. அதுவுமே எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா அந்த லாங்குவேஜும் பேசுறாங்க அப்பப்ப. ஆமா, இங்க நாங்க பார்த்த வெர்ஷன்ல வந்து தமிழ்ல சப்டைட்டில் போடவே இல்லை. அது பாட்டுல இங்கிலீஷ்ல தான் ஓடிக்கிட்டே இருந்தது. இங்கிலீஷ்லயும் மலாயிலையும் மாறி மாறி ஓடிட்டு இருந்தது. அப்ப நான் யோசிச்சேன், வில்லேஜ் சைட்ல எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஓகே கதை ஒரு மாதிரி போகுது, ஆனா இது என்ன நடக்குது, எங்க நடக்குது, அந்த போலீஸ் கிட்ட என்ன பேசுறாரு, இந்த லொகேஷன் ஒரு விதமா இருக்கு, பாலைவனம் மாதிரி இருக்கு, என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர சான்ஸ் இருக்கு. பட் இப்போ நிறைய பேர் உலக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது ஒரு பெரிய ஃபேக்டரா படத்தை எஃபெக்ட் பண்ண சான்ஸ் இல்லை. பட் ஸ்டில் அதுவும் ஒரு எஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் சார் வந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிது. அழுகிறது, கோவப்படுறது, இதெல்லாம் எல்லா படத்துலையும் பண்ணுவாருன்னு கேட்டால் பண்ணுவார் தான். இதில் வந்து அந்த கதையோட அது ஒட்டி வாரதுனால நமக்கு அவர் அழுதாலோ, என் ஒய்ஃபை காணோம் சார், மை ஒய்ஃப் இஸ் மிஸ்ஸிங், இவன் போய் சொல்கிறான் சார், இவனை பிடிங்க சார் அப்படின்னு அவர் அந்த பதப்பதைப்பெல்லாம் வந்து நமக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்ப கவனித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் வரைக்கும் படம் வந்து ஒரு எலிவேஷன் கூட இல்லை, ஃப்ளட்டாக ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா, எதுக்கு டைரக்டர் அதை வச்சாரோ அது ஆக்சுவலி நமக்கு ஃபீல் ஆச்சு. அந்த டென்ஷன், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்க ஒய்ஃபை காணல சார், இப்படி காணல சார் அப்படின்னா போலீஸோடய அவருக்கும் போலீஸுக்கும் ஒரு 2 கான்வர்சேஷன் வரும். கட் பண்ணி அடுத்ததுக்கு பரபரன்னு எடிட்டிங்கில் காட்டுவாங்க. இங்கே கான்வர்சேஷன்னா அந்த கான்வர்சேஷன் 5 நிமிஷத்துக்கு போகுது. இந்த மலையாள படங்கள் மாதிரி. ஆனால் ஸ்லோவாக போகுதுன்னு ஃபீல், அந்த ஸ்லோவாக போகிற ஃபீல் உங்களுக்கு வராது. ஏன்னா அவரோட ஒய்ஃபை காணோம். அவர் இப்போ நம்மளும் இப்போ அஜித் சாரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் அந்த கதையில் இருக்கும். என்ன நடக்குது, யாரு, ஆமாம் இவன் யாரு, இவன் எதுக்கு பொய் சொல்கிறான், இவன் எதுக்கு நம்மளை அடிக்க வர்றான், இந்த போலீஸ்காரனுக்கு அவர் அங்க வந்து அசர்பைஜான் பாஷையில ஏதோ பேச ட்ரை பண்ணும்போது நமக்கு கடுப்பாது. யோ புரியுதா இல்லையா அவனுக்கு, இங்கிலீஷ்ல மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல என்னையா அப்படின்னு அந்த அந்த டென்ஷனை நமக்கு கடத்துறதுக்காக ஒரு இது வச்சிருக்காங்க. பாவமா தான் இருந்துச்சு அந்த சீன்ல. ஒரு காஃபி ஷாப் இருக்கும், ஒரு கெஃபே. அந்த கெஃபேக்கு வந்து ஒரு 2-3 தடவை வந்து 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 போவாரு. அந்த கெஃபே ஷாப், அந்த கெஃபே ஷாப்ல பிராங்க் எல்லாம் பண்ணுவாங்க. லேடிஸ் டாய்லெட்டை போய் திறந்து பாருங்க, அங்கே இருப்பாங்கன்னு ப்ராங்க் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அந்த ஹீரோ மேலே நமக்கு ஒரு ஃபீல் வரணுங்கிறதுக்காக அந்த சீனை வந்து அவசரமாக கட் பண்ணாமல் அவர் அங்கேருந்து வர்றது, இவர்கிட்ட பேசுறது, இவர் அதுக்கு டென்ஷன் ஆகுறது, அவர் போகிறது அப்படின்னு நம்மளை அந்த சீனுக்குள்ளே அப்படியே இழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒர்க் ஆச்சு. மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அந்த ஸ்லோனஸ், அந்த டென்ஷனை நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்களா, அது எனக்கு அந்த அந்த டென்ஷன் பில்டப் ஆச்சு. இப்போ ஆரவ் வந்து அப்படியே அது ஒரு பெரிய ஜீப்பில் வரும்போது வந்துட்டான். ஸோ அந்த மாதிரி நமக்கு அது அந்த இன்டர்வல் வரைக்கும் ஒட்டுது. எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அதை அவங்களால எவ்வளவு நீட்டா பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இடம் கொடுத்துருக்காங்க. ஆரவா இருக்கட்டும், அர்ஜுன் சாரா இருக்கட்டும், ரெஜினா கெசாண்ட்ரா, அப்புறம் நம்ம இன்னொருத்தங்க இருக்காங்கல்ல அனுன்ற கேரக்டர், ரம்யா முதற்கொண்டு எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 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 முக்கியமான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த இன்டர்வல் வரைக்கும் இதில் 2-3 ட்விஸ்ட் வர வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து எது அவங்களா, இவங்களா அதை பண்ண சொன்னது, எது இவர் இப்படியா, அவங்களா அப்படி ஒரு 3 ட்விஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் எண்ணின வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று உடைப்பாங்க, அதுதான் இன்டர்வல். இதை பண்ண சொன்னதே இவங்க தான் சார் அப்படின்னோடனே என்னது இன்டர்மிஷன், இன்டர்வல் ஸ்டார்ட், இன்டர்வல் முடிச்சு படம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன ஒரு 5வது நிமிஷத்துலேயே அது பொய்ங்கிற மாதிரி நமக்கு சொல்லிடுவாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் நமக்கு சொல்லிடுவாங்க. அவங்க ப்ளஃப் பண்ணுறாங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க. ஓ அப்போ இவங்களுக்கு இதான் வேலை போல் இருக்குது, பொய் சொல்லி இந்த இவங்களுக்கு அந்த ஹீரோயினையும் மற்றவங்களெல்லாம் குழப்புறது தான் இவங்களுக்கு வேலைன்னு நமக்கு முதல் ட்விஸ்ட்லேயே உடஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பிறகு 2 ட்விஸ்ட்டை ஸ்க்ரீன் பிளேயில் வச்சுருக்காங்களா, அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே நமக்கு இது போய் தானே அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த ட்விஸ்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சோடனே நமக்கு இதாயிருச்சு. இன்டர்வல் வரைக்கும் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் காட்டுவாங்க. அப்படின்னா எடுத்த உடனே ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க.
அப்போ அஜித் சார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எக்கச்சக்க கெட்டப்பில் வருவார். அந்த எடிட்டிங் அப்படி பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த எடிட்டிங் பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க 2 பேரும் சோகமாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சவாடிக்கா பாட்டு வந்துடும். சவாடிக்கா பாட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்ல கப்பலாக இருப்போம்னு நினைக்கும் போது அவங்க கட் பண்ணி அசர்பைஜானில் இப்போ அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படியே முன்னாடி பின்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு போயிட்டு வரும். அந்த ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருந்தது. சவாடிக்கா பாட்டு இருக்குல்ல, சவாடிக்கா இருங்க பாய், சவாடிக்கா இருங்க பாய், அது பாட்டு கேட்கும்போது இருங்க பாய்ங்கிற வேர்ட் ஃபேமஸ் ஆனதுனால அனிருத் வச்சிருக்காருன்னு நினைச்சான். கதைக்கு தேவைப்பட்டதுனால தான் வச்சிருக்காரு. அந்த கல்யாணத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப அந்யோன்யமாக நம்ம இனி சாகிற வரைக்கும் ஒன்றா தான் இருக்க போகிறோங்கிற மாதிரி தான் அந்த பாட்டில் வரும். ஒய்ஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே, அவனா அப்படி பார்த்துக்கோ இப்படி பார்த்துக்கோ, இருங்க பாய் அப்படின்னா என்ன, இருங்க பாய் 12 வருஷத்துல என்ன ஆக போகுது தெரியலன்னு அந்த பாட்டுக்குள்ள அனிருத் கதை சொல்லியிருக்காரு. இவங்க ஹாப்பி கப்புலா, இருங்க பாய், ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு வரிக்கும் பக்கத்துல சவனிக்கா இருங்க பாய், சவனிக்கா இருங்க பாய் லட்சணம் தெரியும். 12 வருஷத்துக்கு நான் அந்த பாட்டை தியேட்டர்ல கதையோட சேர்த்து பார்க்கும்போது ஓ இதுக்குத்தான் இருங்க பாயா, இல்ல எனக்கு அப்படி டக்குன்னு தோணுச்சு. நான் இப்ப டக்குன்னு போன் எடுத்து இந்த பாயிண்ட சொல்லணும்னு டைப் பண்ணி வச்சேன். அந்த வெட்டிங் சாங்ல இருங்க பாய் வர்றதுக்கான ரீசன் இதா தான் இருக்கும்னு எடுத்து வச்சேன். அப்புறம் மகிழ் திருமேனி அவர் வந்து நம்ம இப்போ கௌதம் மேனனோட அவர் ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ அவர் கௌதம் மேனன் மகிழ் திருமேனியில் வந்து அந்த 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 ஹீரோ ஹீரோயின் அப்படின்னும் போது அந்த லவ் எல்லாம் இருக்கும். மற்ற படத்தில் வர்ற மாதிரி விளையாட்டுத்தனமாகவும் ஹாசினி மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெச்சூரிட்டி ரொமான்ஸ் எப்படி அதை எழுதியிருக்காங்க, இவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாருன்னு எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லா படத்தையும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதுலேயும் அப்படி 2-3 விஷயம் இருக்குது. எந்த அளவுக்குன்னா ஸ்பாய்லர் தான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து த்ரிஷாவுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அஃபேர் இருக்கும் பிரகாஷ்னு ஒரு நபர் கூட, காட்டவே இல்லை. பட் அதை நம்ம அஜித் சார் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது வந்து டைரக்டர்ஸ் டச். அஜித் சாரோட அந்த கேரக்டரை நமக்கு காட்டுற ஒரு விதம். இதில் என்னென்னா கடைசி வரைக்கும் அந்த பிரகாஷ் யாருன்னு காட்டலை. அவங்க அசர்பைஜானில் இருக்காங்க. மீம்ஸ் எல்லாம் என்ன வருது அப்படின்னா 96 சேதுபதி தான் அந்த பிரகாஷ், இல்லாட்டி கில்லி விஜய் தான் பிரகாஷ், இல்ல பிரகாஷ் ராஜ் தான் அந்த பிரகாஷ் அப்படின்னு அந்த 3 பேரோட போட்டோவையும் போட்டு இதுல யாரு இன்னொருத்தன் போட்டுங்க. த்ரிஷாக்கு இதே வேலை, சிம்பு ஏமாற்ற வேண்டியது, அமெரிக்காவில் போய் கல்யாணம் பண்ண வேண்டியது, விஜய் சேதுபதி ஏமாற்ற வேண்டியது, அமெரிக்காவில் போய் கல்யாணம் பண்ண வேண்டியது, முத்துப்பாண்டி ஏமாத்திட்டு வேலுவை கல்யாணம் பண்ண வேண்டியது, இப்போ நம்ம அஜித் சாரை ஏமாத்திட்டு பிரகாஷோட போயிட்டு இவங்களுக்கு இதே வேலை அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆமா ஒரு பக்கம் உண்மையாக தான் இருக்கு. த்ரிஷாக்கு இதே வேலையாக போச்சுங்க, ஒரு 10 வருஷமா இதே வேலையை தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் அவுட் ஆஃப் த டாபிக், ஜஸ்ட் ஃபார் ஃபன். கம்மிங் பேக் டு த மூவி. அனிருத் அவருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ளட்டான நார்மலான ஒரு சீனை கூட ஒரு பிஜிஎம் மூலமாக அந்த டென்ஷனை நமக்கு கொடுக்குறாரு. அது அந்த சீன் பார்க்கும்போது ஓகே அனிருத் இதில் வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. கேமரா சூப்பராக இருந்தது, சினிமாட்டோகிராஃபி, அந்த இந்த சில ஏரியல் ஷாட்ஸு வைடு எக்ஸ்ட்ரீம் வைடெல்லாம் காட்டும்போது அந்த அசர்பைஜான் அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஐயோ இப்படி தனியாக வந்து ஜோடியாக மாட்டிக்கிட்டாங்க. நம்ம அஜித் சார் வந்து அங்கே இங்கேயும் ஓடும்போது அந்த லொக்கேஷனுமே அந்த டென்ஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அததான் சொல்ல வந்தேன். ஒரு காருக்குள்ள ஒரு ஃபைட் வச்சுருந்தாங்க. காருக்குள்ள டாப்பு, கார் ஓடிக்கிட்டே இருக்கு, கேமரா வந்து இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபைட் கம்போஸ் பண்ண நல்லா இருந்தது. அதில் அனிருத்தோட பிஜிஎம், அந்த மேல் டாப் ஆங்கிள் கேமரா, அஜித் சார் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைட் பண்ணும்போது அந்த காருக்குள்ளே அந்த சீன் வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து நோட் பண்ணி சொல்லணுன்றது நல்ல வேலை மிஸ்டேக் ஞாபகப்படுத்துச்சு. ஸோ ஃபைட் சீன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்தது. எங்கேயுமே நமக்கு ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படா அவனை போட்டு குத்துங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து லாஜிக் இல்லாம மாதிரி இல்லை. அந்த லாஜிக்லெஸ்ஸாக இல்லை. அந்த முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து லாஜிக் லூப் ஹோல்ஸை அடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் லாஜிக் இருக்கும். பட் அது வந்து கதையோட மெயின் பார்ட்டில் வராது. ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸுக்குள்ளே வந்துடும். ஆமாம், அவங்களுக்கு ரிங்கு கொடுக்கறதுக்கு எப்படி சார் அத்தனை மாதிரி ஏறி வந்தீங்க? நான் யோசித்தேன் எப்படி ஏறி வந்திருப்பாரு. அவங்க அப்படி எட்டி பார்க்குறாங்க, ஏரியா வந்த அப்படின்னு. ஆமாம் எப்படி ஏறி வந்திருப்பாரு. சரி பரவாயில்ல விடும், அது மெயின் கதையை எஃபெக்ட் பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான் எனக்கு தெரிஞ்சது. வேறு எதுவும் லாஜிக் மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனா கீழே சொல்லுங்கள். இதெல்லாம் ஓகேங்க. செகண்ட் ஹாஃபுக்கு வந்ததுக்கப்புறம்
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நமக்கு அந்த ரொமான்ஸுக்குள்ளேயே ஒரு டென்ஷன் பில்டு பண்ணாங்கல்ல. ஹீரோட ரொமான்ஸை வந்து ஃப்ரம் த பிகினிங் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவங்களுக்கு பிரச்சனை, எப்படி அவங்களோட இது மாறிச்சுங்கிறத இன்டர்வல் வரைக்குமே கொண்டு போயிட்டாங்க. அது இன்டர்வல் வரைக்குமே அந்த கதை ஆரம்பிக்கல, நம்மளே யோசிக்க வச்சுச்சு எதுக்காக அப்படி நடத்துனா. ஸோ அந்த ஹீரோயினுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே இன்டர்வல் வரைக்கும் போனது பெருசாக நமக்கு தெரியல. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறமுமே ஒரு ஃப்ளட்டான ஸ்டோரியாக இருந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு சில தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. நான் கேட்குறேன், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் யாருன்னா கேட்குறேன், நாங்கள் யார் தெரியுமா, அந்த வில்லனுக்கும் வில்லிக்கும் எதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்? எனக்கும் அது எதுக்கு? கதை இங்க வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா இவங்க இவ்வளவு மோசமானவங்களா அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு சீன். சரி, இவ்வளவு மோசமானவங்க யாரு சார் இவனுங்கன்னா, ஏய் லூசுரா, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்துக்காங்க 2 பேரும். என்னடா இது, பைத்தியமா? ஆஹா, இவ்வளவு நேரம் இது தெரியாம போயிடுச்சு ஐயா. நல்லா தானே பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க, ட்ரக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு நல்லா தானே வந்துக்கிட்டு இருந்தாங்க, தெளிவானவங்க மாதிரியே பேசுனாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் பைத்தியம். பைத்தியம் இருந்து கொஞ்சம் தெளிஞ்சவங்க, பைத்தியம் முத்துறவங்க, அதனால இப்படி வேலை. அதான் பைத்தியம். எப்படி ஒரு 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 குரூப்ல இருப்பாரு ஆரவெல்லாம் கீழே வேலை செய்யற அடியாளு, லீடர்ஸ் 2 பைத்தியம். அப்ப அவங்களை கீழே வேலை செய்யறவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டினதுதான் நம்ம அஜித் சாரும் திரிசா மேடமும். ஸோ அந்த அஜித் சார் அந்த இது வந்து ஒரே நாள்ல நடக்கிற கதை அப்படின்னும் போது நான் ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல கூட சொல்லியிருப்பேன், இது மிஸ்ஃபயர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரே நாள்ல நடக்கிற கதையை வந்து எப்படி அந்த பரபரன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த டைரக்டர் அதுல கொஞ்சம் ஸ்பெஷல் இவர். ஒரே நாள்ல நடக்கிற ஒரு ஓவர் நைட்டில் ஹீரோக்கு ஒரு பிரச்சனை வந்து முடிகிற மாதிரி தலையரை தாக்க மாதிரி படமெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தில் அவர் அதை சூப்பராக இது பண்ணுறாரு. இது ஒரு நாளில் நடக்கிற கதைங்கிற ஃபீலே நமக்கு எங்கேயுமே வராது. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதுதான், இதை வந்து இந்த புஷ்பாக்கு சொன்ன மாதிரி தான் சூப்பர் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக வெஸ்ட்டுங்க அட்டு வெஸ்ட்டுங்க பார்க்கவே முடியாதுங்க, உட்கார முடியலைங்கன்னு இந்தியன் 2க்கு சொன்ன மாதிரியும் சொல்ல முடியாது. டைம் போனதே தெரியல. 2க்கும் நடுவில் வந்து மாட்டிக்கிச்சு இந்த படம். எஸ், இட்ஸ் நாட் குட், ஆனால் நாட் பேடும் தான். அவரேஜ்னு சொல்ல முடியாது. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அது நல்லாவும் இருக்கு, சில இடங்களை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரியும் இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணியானும், ஃபேன்ஸ் என்னதான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் எடுக்கிற இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் வந்து சினிமாவுக்கு நல்லது. கதை முக்கியம், கதையின் நாயகனாக நான் நடிக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எடுத்த உடனே கலெக்ஷனை பற்றி தான் பேசுறது, 500 கோடி 600 கோடின்னு. கண்டிப்பாக இந்த படம் 600 கோடி 500 700 கோடியெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா 500 crores 600 crores 1000 crores எல்லாம் இப்போ எப்படி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் பிடிச்சிட்டாங்க. அந்த பேட்டர்னுக்குள்ளே இருந்தால் தான் அது 1000 crores 2000 crores போகுது. இந்த படம் அந்த பேட்டர்னுக்கு ரொம்ப தூரம். அந்த பேட்டர்ன் எங்கேயோ இருக்குது, இந்த 1000 கோடி பேட்டர்ன் எங்கேயோ இருக்குது, இந்த படத்தோட பேட்டர்ன் வேறு எங்கேயோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹீரோவும் சரி, டைரக்டரும் சரி, ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சரி 500 கோடி 600 கோடிக்காக அந்த படத்தை எடுக்கல. அப்படி எடுக்கிறதா இருந்தால் இதில் பல விஷயங்கள் மாற்றிருப்பாங்க. அப்படி ஃபைட்டு வேணும், எனக்கு இப்படி வேணும், ஸ்லோ மோஷன் வேணும், அது இதுன்னு மாற்றிருப்பாங்க. இது வந்து ஒரு கிரிப்பிங்கான ஸ்டோரி. தொலைஞ்சு போன வைஃபை விடாமல் முயற்சி பண்ணி அவர் ஜெயிச்சாரா இல்லையா, அதுதான் கதை. அதுக்கு இதை வேற எந்த ஹீரோ கூட பண்ணியிருக்கலாம். எலிவேஷன் சீன்ஸ் இல்லை, மாஸ் இது இல்லை, அது இல்லைன்னா இது எந்த ஹீரோ வேற பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை நான் பண்ணுறேன்னு எடுத்து வந்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து இவருக்கு புதுசு கிடையாது. ஒரு நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் பண்ணாரு, அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். அதில் அந்த ஓவர் எலிவேஷன் அது இதுலாம் இருக்காது, ஒரே ஒரு ஃபைட் சீன் மட்டும் இருக்கும், மற்றபடி அது ஒரு கோர்ட் ட்ராமா. ஆனால் அது கொடுத்து ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் விஸ்வாசம் ஒன்று அப்படியே டோட்டலாக ஒரு மசாலா படம் கொடுத்தாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு சப்ஜெக்டை பண்ணிட்டு இப்போ ஒரு 2 மாசத்துல குட் பேட் அக்லின்னு ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அப்படி ஒரு படத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. ஸோ ஒரு மீம் பார்த்தேன் என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த படத்துல மாஸ் இல்லைங்க அது இல்லைங்கன்னு ஒருத்தர் கீழே போட்டிருக்காரு. ஏண்டா இந்த படத்துல வந்து மாஸ் இல்லை மசாலா இல்லைங்கிறது, குட் பேட் அக்லியில போயிட்டு கதை இல்லைங்கிறது, இங்கதான்டா கதை இருக்கும், இங்க மாசு இருக்காது, அங்க மாசு இருக்கும் கதை இருக்காது, ஏன்டா போட்டு எங்க எது இல்லையோ அதை வந்து ஏன்டா கேக்குறீங்க அப்படின்னு அவர் டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த கதை நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்தது. ஆகா ஆகோன்ற கதை கிடையாது, ஒரு சிம்பிள் கதை. ஒரு அதை அவங்க கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. ஆமா நல்லா இருந்தது. மறுபடியும் அதான் சொல்றேனே, இட்ஸ் நாட் டூ குட் பட் இட்ஸ் நாட் டூ பேட். எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். பட் நீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த படம் வந்து
இந்த ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் எப்போ வருதுன்னு பெப்பே ஏத்தாம டக்குன்னு வந்தது, பாட்டெல்லாம் டக்குன்னு வந்ததுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனீங்கன்னாலுமே அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஏன்னா அவங்க இப்படி பார்க்கல, அவரை வந்து ஒரு மாஸ் அப்படி ஒரு கண் எடுத்து டொப்பு டொப்பு பில்லா மாதிரி எதிர்பார்க்கிறவரை உழுதியில போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க. கண்டவனெல்லாம் ஏமாத்துறான், கண்டவங்கண்டவெல்லாம் ஏமாத்துறான், அடிக்கிறான். ஒரு புது ஆர்டிஸ்டுங்க, அவன் யாருன்னே தெரியல. அவர்கிட்டே வந்து வில்லன் அஜித் மாதிரி நடிச்சு காட்டுறான். அவனே வந்து அவரை தூக்கி போட்டு மிதிக்கிறான், அடிக்கிறான். பட் அதெல்லாம் அந்த கதைக்கு அது தேவைப்படுது, அவர் பண்றாரு. பட் ஃபேன்ஸ் அதை எப்படி எடுத்துக்க போறாங்க வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. பட் அது நடிக்கன்னு வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு அர்ஜுன் சாரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. அந்த துள்ளி துள்ளி அடிச்சாரு, இல்ல ஃபைட் பண்ணாரு. அந்த வயசுல அவர் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபைட் சீனுங்க நான் கூட பாக்குறேன். அஜித் சார் வந்து இதுல வந்து அந்த டூப் எல்லாம் போடல, ஒரு பல்ட்டி ஒன்று அடிக்கிறாங்க, அது ரோப்பு கட்டி தூக்கி இருக்காங்க, அது பண்றாரு. ஓகே, நம்ம ஆக்ஷன் கிங் இருக்காருல்ல, அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கணும்? 2 பேரும் அப்படி கையில புடிச்சுக்கிட்டு ஒரு 4-5 கிக் ஒரு தரம் காலை தூக்குனா 2 சைடும் அந்த கிக்க 5 கிக்கையும் பண்ணிட்டு தான் காலை கீழ வைக்கணும். ஒரு தரம் இப்படி கிக் பண்ணிட்டு திருப்பி ஒரு காலை தூக்கி, அதெல்லாம் இல்ல, ஒரு தரம் காலை தூக்கிட்டு அடிச்சுட்டு காலை கீழ வைப்பாரா. நான் அப்படியே பாக்குறேன், அவர்தான் ஏங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணாம இந்த வயசுல காலை 5 இன்ச்சு கூட தூக்க முடியாது, இவர் என்னங்க இப்படி தூக்குறாரு? நம்ம எல்லாம் இப்படி தூக்குனாலே கவட்டில புடிச்சுக்கிட்டு வயசு கூட இருப்பாரு. அப்படிதான் நினைக்கிறேன். இந்த மங்காத்தாவில் 2 பேரும் மை டியர் தலை ஆக்ஷன் கிங்னு ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுக்கு இதுல வந்து அப்படியே ஆப்போசிட். இதுல ஒரு டயலாகே வச்சிருக்காங்க. அர்ஜுன் சார் கேட்பாரு, நீ என்ன ஹீரோ வாடன்னு, ஐயோ இல்ல சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த இடத்துல வைஃபை காணோம், ஒரு வைஃபை மிஸ் பண்ண ஹஸ்பண்டா போய் மாஸ்க் காட்டிட்டு இருக்க முடியாது. என்னடா நான் யாரு தெரியுமா, அதெல்லாம் பேச முடியாது. வைஃபை மிஸ் பண்ண ஒரு ஹஸ்பண்ட் எப்படி பதறுவாரோ, எப்படி ஒரு இது இருக்குமோ அதை அப்படியே அதுல கொண்டு வந்திருக்காரு. அது மாஸ் மசாலாலாம் இல்லாம பண்ண ஒத்துக்கிட்டதுக்கே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு போய் பார்க்குறேன்னா பார்க்கலாம், இட்ஸ் யோர் கால். இல்லைங்க நான் ஓடிடியில் பார்த்துக்கிறேன்னா இட்ஸ் அப் டு யூ. பட் இது வந்து நீங்கள் அசர்பைஜான் அந்த ஒரு விதமான ஒரு டென்ஷன், ஒரு இங்கிலீஷ் படம், நம்ம அஜித் சார் ஒரு இங்கிலீஷ் படம் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அதை பார்க்கணுன்னா நீங்கள் ஓடிடியில் பார்த்தா அந்த ஃபீல் வராது. நீங்கள் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே அசர்பைஜானுக்குள்ளே இழுத்துருவாங்க அவங்கள. நம்மளே அந்த பொட்டை காட்டுல நின்றுக்கிட்டு எந்த ஃபோன் சிக்னலும் வர மாட்டேங்குது. அது நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ்ல ஃபைட் நடந்துச்சு, அந்த ஏரியாவும் நல்லா இருந்துச்சு. அந்த ஏரியா செட்டுன்னு நினைக்கிறேன், அந்த ஃபேக்டரி வந்து செட்டுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். மற்றபடி நல்லா தான் இருந்தது, நைஸ். இதுதாங்க என்னோட மை வியூ. நிறைய பேர் வந்து ஒன்று அப்படி சொல்லு இப்படி சொல்லுன்னு சொல்லுவீங்க. இந்த படத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. இதில் நெகட்டிவ்ஸும் இருக்குது, பாசிட்டிவ்ஸும் இருக்குது. அதுதான் அந்த படத்தோட ப்ளஸ். ஏன்னா இப்போ வர்ற பல படங்கள் பாசிட்டிவே இல்லாமல் ஃபுல்லாக நெகட்டிவ்ல போய் அப்படியே போயிடும். இந்த படம் நெகட்டிவ் வச்சிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக பாசிட்டிவ் இருக்குன்னா அதுக்கு டைரக்டர் ஹீரோ எல்லாம் ஒரு காரணம். அதனால இது வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணி அந்த கம்பியில் நடக்கிற மாதிரி அப்படியே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு நேராக போகுது. ஸோ நீங்கள் போய் நீங்களே படத்தை பாருங்கள், உங்களுக்கு அப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். நிறையா ஸ்பாய்லர் இதில் சொல்ல முடியாது, ஆனாலும் நான் ஸ்பாய்லர் லைட்டாக அங்கங்கே தூவிட்டேன், மன்னிச்சுக்கங்க. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.